நமஸ்காரம். இன்றைக்கி நான் பண்ண போகிற மீல் ப்ரெப்பில் முதல்ல ப்ரீ ப்ரெப் என்னெல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கேங்கிறத பார்க்கலாம். கீரையை வந்து நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு. முருங்கைக்காய் தான். அதுக்கப்புறம் பருப்பு பார்த்தேன்னா நான் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து அப்படியே குக்கரில் ஏற்றி ஒரு 4 விசில் விட்டுருவேன். புளியும் ஊற வச்சுட்டுருக்கேன். இது ஃபார் போத் குழம்பு அண்ட் சாத்தும்து அந்த புளி ஊற வச்சுட்டுருக்கேன். சாதமும் நான் வந்து ஊற வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஊற வச்சு அடுப்பில் ஏற்றினா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். அதனால் ஒரு 1/2 hour அதையுமே நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போது அடுத்ததாக பார்த்தேன்னா முதல்ல நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கீரையை வந்து அடுப்பில் ஏற்றிட போகிறேன். எதுவுமே போடல. இந்த பாத்திரத்தில் வெறும் கீரை மட்டும்தான் இருக்குது. அதை அப்படியே நான் வந்து அடுப்பில் ஏற்றிருக்கேன். இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போடுறேன். இது எதுக்குன்னா அந்த க்ரீன் கலர், அந்த கீரையோட க்ரீன் கலர் போகாமல் அப்படியே ரீட்டெயின் பண்ணும். அதோட கொஞ்சம் கீரை கொதிக்கும் போது மஞ்சள் பொடி போட்டு அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ்லாம் செத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. அதை போட்டு அதை அப்படி தான் வச்சுருக்கேன். அதில் ஜலம்லாம் எதுவும் விடலை கீரையில். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு ரெடி பண்ண போகிறேன். முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது பெருங்காயமும் நீங்கள் கட்டி பெருங்காயமும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பொடி பெருங்காயமும் சேர்க்கலாம் இந்த ஸ்டேஜில். பெருங்காயமும் சேர்த்துட்டு அந்த முருங்கைக்காய் நம்ம தான் நறுக்கி வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு வாட்டி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் அந்த முருங்கைக்காய் அந்த எண்ணெயில் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தேன்னா நான் சொன்னேன் இல்லையா, நான் கீரையில் பாருங்கோ நான் ஜலம் விடலை, பட் கீரையாக வந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கோ. அப்போ இந்த மாதிரி வந்தால் தான் அது வந்து நல்ல கீரைன்னு அர்த்தம். நீங்கள் வாங்கியிருக்கிற கீரை எப்போ வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல கீரை நன்னா வாங்கியிருக்கோம் அப்படின்னு எப்போ தெரியும்னா, இது இந்த மாதிரி தானாக ஜலம் விட்டு இது தானாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியிலேயே இது வந்து கொதிக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அது தானாகவே தண்ணி விட்டுட்டு நன்னா கொதிக்கும். இது இப்போ கொஞ்சம் நேரம் நன்னாவே கொதிக்கட்டும். வெறும் சர்க்கரையும் மஞ்சள் பொடியும் தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த கீரையில். அது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தேன்னா முருங்கைக்காய் ஒரு 2 minutes ஜஸ்ட் அந்த எண்ணெயில் வதக்கியிருக்கேன். இப்போ நான் வந்து சாம்பார் பொடியும் இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சிட போகிறேன். சாம்பார் பொடி, உப்பு தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையுமே நான் வந்து போட்டுற போகிறேன். கல்லுப்பை போட்டு நல்லா ஒரு வாட்டி சும்மா அந்த எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா புளிஜலம் விட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு புளிஜலம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு பொடி உப்பும் போடலாம். பட் சும்மா இப்படி பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதாவது நம்ம ராவாக அப்புறமா பொடி போட்டு பண்ணுறதுக்கும் லைட்டாக அந்த பொடியை வந்து எண்ணெயில் பொரிச்சு பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்லைட் வெரி வெரி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஒன்றும் பெரிய சாப்பிட்ட உடனே வித்தியாசம் தெரிஞ்சிடாது. பட் மேபி நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம வத்த குழம்புக்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா, எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடியும் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் புளிஜலம் விடுவோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் இங்கே. என்ன இது பருப்பு குழம்பு ஆஸ் யூஷுவல். இப்போ புளி ஜலமும் விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜலமும் விட்டு அது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். அந்த முருங்கைக்காயெலாம் வந்து நல்லா வேகணும். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா நான் வந்து சாத்தும்துக்கும் ஏற்றிட்டேன். அதில் இப்போ அந்த ஈயச்சொம்பில் பார்த்தேன்னா வெறும் புளி ஜலம் இருக்குது. முக்காலுக்கு அதாவது புளிஜலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுன்ட்டு முக்காலுக்கு அதுக்கு மேலே ஜலம் சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை சாப் பண்ணி போட்டுருக்கேன். ஒரே ஒரு கீத்து கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். இப்போ அது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம் நீங்கள் அந்த ரசத்தில். இப்போ இது கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி நல்லா மையாக மசீர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அது. பாருங்கள், நான் 4 அடுப்புலையுமே ஆக்சுவலி 4 அடுப்பு கேஸ் ஸ்டவ் இருக்குது நம்ம பாத்தில். அதனால் நான் 4 அடுப்புலையுமே எல்லாத்தையும் ஏற்றிட்டேன். ஒரு அடுப்பில் சாம்பார், ஒரு அடுப்பில் சாத்தும்து, ஒரு அடுப்பில் கீரை, இன்னொரு அடுப்பில் சாதம், 4மே ஆயின்ட்டுருக்கு. இப்போ கீரை வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து முடித்ததும் நான் வந்து உப்பு சேர்த்துட்டுருக்கேன். அதே மாதிரி சாத்தும்துக்கும் நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். குழம்புக்கு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போது கீரைக்கு நம்ம வந்து என்னென்ன அரைச்சி விட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம், பெருங்காயம், இது 4த்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதுவுமே ஜலமே விடாமல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜலம் விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அப்படியே கூழாக சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் திரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும், கீரை கூட்டுக்கு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா நம்மளோட குழம்பு வந்து அதாவது புளிஜலம், சாம்பாரில் விட்ட புளிஜலம் வந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ நான் வந்து பருப்பு ஆட் பண்ண போகிறேன். நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து திருப்பி ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்க, நான் வந்து ரொம்ப கூழாகவும் அதை ரொம்ப சட்னி மாதிரி அப்படியே ரொம்ப மையாகவும் இல்லாமல் ரொம்ப தரியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இதை அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வந்து இந்த கீரை மேலே போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போது இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுது, தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஒரு கொதி வந்துடுதுன்னா நம்மளுடைய கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக தாளித்து மட்டும் கொட்டணும் இதுக்கு. ஸோ இப்போ பாருங்க, நம்ம சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு எடுத்து பருப்பு போட்டதுக்கு அப்புறமாவும் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், சாம்பாரை இறக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் கீரையும் பார்த்தீங்கன்னா நன்னாவே கொதிச்சு எடுத்து இந்த தேங்காயோட பச்சை வாசனை, அந்த பச்சை மிளகாயோட வாசனை அது எல்லாமே நல்லா போயிடுது, நல்லா மிக்ஸ் ஆகிடுது. பாருங்கள், இந்த க்ரீன் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகணும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது கீரை ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து கேட்டு வாங்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டும் அந்த ஜலம் விட்டுக்கிறது சொன்னேன் இல்லையா, அது தண்ணி தானாக விட்டுக்கணும், அதெல்லாம் அப்போ தான் வரும். இந்த பக்கம் சாத்தும்து பார்த்தீங்கன்னா இதுவும் புளிஜலம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாத்தும்து பொடி இப்போ நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி தட்டாது மோஸ்ட்லி, பட் ஜஸ்ட் எதுக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒன்றுத்துக்காக தாளிச்சுடலாம். முதல்ல நான் வந்து கீரைக்கு தாளிக்க போகிறேன். ஆல்ரெடி பெருங்காயம் சேர்த்ததுனால வெறும் கடுகு மட்டும் பொரிஞ்சதும் அதில் ஒரு 2 கருவேப்பிலையை கிள்ளி போட்டு நம்ம கீரை மேலே கொட்டிட்டோன்னா நம்மளுடைய கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக கீரை கூட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம் வச்சு அரைச்சி அதை மேலே கொட்டி, கீரை வெந்தது அது மேலே கொட்டி தாளித்து கொட்டுங்க, சூப்பராக இருக்கும். கீரை கூட்டு எக்ஸலண்ட்டாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாத்தும்துக்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய், எப்போவுமே சாத்தும்துக்கு ரசத்துக்கு நெய்யில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நெய் கொஞ்சோண்டு போட்டு கடுகு ஒரு 2 ஜீரகம் போடுறேன், சும்மா அந்த ஒரு வாசனைக்கு போடுறேன், அவ்வளோதான். அது வேண்டான்னு அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு இதை வந்து சாத்தும்துக்கு மேலே தாளித்து கொட்டலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாத்தும்தில் நம்ம இன்னும் பருப்பு ஜலம் விடலை, இது ஆப்ஷனல் தான் ஆக்சுவலி. என் மாமிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு ஜலத்தை மட்டும் விளாவி விடுவா, அது அப்படியே பூத்துன்னு வந்ததும் தாளித்து கொட்டிடுவா. நான் அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பருப்பு ஜலத்தையே விடுவேன். கொஞ்சம் அடி வேணும், அந்த அடி பருப்பு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் பருப்பும் போடுவேன். ஸோ இப்போ பாருங்கள், இது கொதி வரவே கூடாது. அது மேலே இப்படி பூத்துன்னு வருது பார்த்தீங்களா, அந்த பூத்துன்னு வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லியை போட்டுடணும். அது கொதி வந்துடுத்துன்னு போயிடுது, டேஸ்ட்டே கெட்டு போயிடும். ஸோ அதனால் அது மேலே இப்படி பூத்துன்னு வரும்போதே அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுட்டோம், அதையுமே வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். சூப்பரான ரசம் ரெடி. நான் ரசம் பவுடர் வீடியோ இன்னொன்று போடுறேன். ரீசெண்டாக தான் நான் வந்து மாமிகிட்ட எழுதிட்டு இப்போது அவள் சொன்னதுலேருந்து நான் இந்த மாதிரி ரசம் பவுடர் அரைச்சின்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ இட்ஸ் கம்மிங் சூன், நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தேன்னா இன்றைக்கி சமையல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். முருங்கைக்காய் குழம்பு, கடலைப்பருப்பு, கீரை கூட்டு, சாத்தும்து ரசம், அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள், சீக்கிரமாக பண்ணிடலாம். இதில் ஒன்றும் பெரிய அரைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. சாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.